எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக் அவர்களை வருக வருக என இந்த மண்ணிலே வரவேற்றுக் கொண்டவனாக, அதனோடு இணைந்து வருகை தந்திருக்கும் திருகோணமலை மாவட்ட அமைப்பாளர் அருண் ஹேமச்சந்திர அவர்களையும் வரவேற்றவனாக எங்கள் தலைவனுக்கு எழுந்து நின்று உற்சாகமான கைதட்டலோடு உங்களது வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்தும் உரையாற்றுவதற்காக அன்பகுமார சகோதரியா அதனோடு இணைந்து වේදිකාවේ ඉන්න අපේ වසන්ත පීති සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ සයින්ද මරුදු ප්‍රදේශය සඳහා අපේ නායකත්වයේ සපයන ආදම් බාවා සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙලා වන කුරුණෑගල ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ සඳහා අපේ නායකත්වයේ සපයන අරුණ හේමචන්ද්‍ර සහෝදරයාගෙනුත් ඒ වගේම මේ සයින්ද මරුදු ප්‍රදේශය ජාතික ජනබලවේගයේ දෙවන්තම බලයක් තියෙන ප්‍රදේශයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ඒ සඳහා විශාල වෙහෙසක් දරන අපේ සහෝදරවරු නේද විශාල ගණනාවක් ඉන්න වේදිකාවේ ඒ සියලු දෙනාගෙනුත් අවසරයි. மேடையில் வீற்றிருக்கின்ற வசந்த பேதச சகோதரர் அவர்களே, அதே போல சாய்ந்தவரது மக்களின் நம்பிக்கையில் வென்றிருக்கின்ற ஆதம்பாவா சகோதரர்களே, அதே போல திருகோணமலையில் வந்திருக்கின்ற அருண் ஹேமச்சந்திர சகோதரர்களே, ஏனைய சகோதரர்களே, இந்த இடத்திலே அதிகமானோர் சேர்ந்திருக்கின்றார்கள், அதற்காக பாடுபடுகின்றார்கள் எங்களுடைய சகோதரர்கள். ඒ වගේම සහෝදරයන් විශාල ප්‍රමාණයක් සහභාගී වෙනවා. සහෝදරයන් හරි සතුටුයි මෙතෙන්ට ආපු එක ගැන. அதே போன்று இங்கே ஏராளமான சகோதரர்கள் வந்திருக்கின்றார்கள். சகோதரர்களை வந்து உண்மையிலே சந்தோஷம் அடைகின்றோம். සහභාගී වෙන ඔබ සියලු දෙනාගෙන් අවසරයි. அதே போன்று இந்த இடத்திலே வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் விழித்தவனாக දැන් ලබන සෙනසුරාදා ඡන්දි මොකද කරන්නේ? இப்பொழுது அடுத்த சனிக்கிழமை தேர்தல். என்ன செய்வது நாங்கள்? වැඩේට ලෑස්තිද? வேலைக்கு ரெடியா நீங்க? ඔව්. දීර්ඝ කාලයක් අපේ රටේ ජනතාව ආණ්ඩු හැදුවා, ආණ්ඩු පෙරළුවා, නායකයෝ ගෙනාවා, නායකයෝ මාරු කරා. நீண்ட காலமாக எங்களுடைய நாட்டு மக்கள் தலைவர்களை நாடு ஏழையானது. ජනතාව දුප්පත් වුණා. பொதுமக்கள் ஏழையானார்கள். එනිසා ප්‍රධාන හේතුව තමයි ஆகையினால் මේ පාලකයන් மிக முக்கியமான காரணம் මේ පාලකයන් අපේ රට ගොඩනගන්න සැලසුම් කරේ නැහැ. இந்த ஆட்சியாளர்கள் எங்களது நாட்டை வெற்றி பாதை கொண்டு செல்ல முயற்சிக்கவில்லை. මේ පාලකයන් කරේ ඒගොල්ලෝ ගොඩනගෙන්න වැඩ විතරයි. இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களை வெற்றி பெறுவதற்காக தான் அவர்கள் முயற்சி செய்தார்கள். දැන් අපි සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදාට ආණ්ඩුවක් හදාගමු. ஆகையினால் நாங்கள் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஒரு அரசாங்கத்தை ஆக்கிக் கொள்வோம். මේ රට ගොඩනගන්න සමත් වෙන ආණ්ඩුවක් ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක්. இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். දැන් මේ මැතිවරණ දෙස බලනකොට ජාතික ජනබලවේගයේ ජයග්‍රහණය නියතයි. இப்பொழுது நாங்கள் இந்த தேர்தலை சற்று உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி உறுதியாகிவிட்டது. දකුණු ජීවත් වෙන සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනතාව ජාතික ජනබලවේගයත් එක්ක අත්වැල් බැඳගෙන ඉන්නවා. தெற்கிலே வாழுகின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களும் கைகோர்த்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியுடன் இருக்கின்றார்கள். මේ සයින්ද මරුදුල ජීවත් වෙන මුස්ලිම් ජනතාවගේ තීන්දුව මොකද්ද? இந்த சாய்ந்த மருதிலே வாழ்கின்ற முஸ்லிம் மக்களுடைய முடிவு என்ன? හරි බොහොම ස්තුතියි. நன்றி. හැබැයි මේ ජයග්‍රහණ වැළැක්වීම සඳහා ඒගොල්ලෝ අද අසත්‍ය දේවල් අවලාද බොරු කියන්න පටන් ගන්න තියෙනවා. ஆனால் இந்த வெற்றியை தவிர்ப்பதற்காக அவர்கள் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் இட்டுக்கதைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். ළඟදී ආවද හිස්බුල්ලා? அண்மையிலே ஹிஸ்புல்லா வந்தார். එතුමා ඇවිල්ලා අපේ ගැන ඉතාමත් බරපතල අවලාද බොරු ප්‍රකාශ කරලා ගිහිල්ලා තිබෙනවා. அவர் இந்த இடத்துக்கு ஹிஸ்புல்லா அவர்கள் வந்து எங்களை பற்றி மிக மோசமாக இழிவாக பேசி சென்றார். එකක් කියනවා මුස්ලිම් ජනතාව ආගමික වශයෙන් වැදගත් ලෙස සමරන අවස්ථා දෙකක් තිබෙනවා. එකක් රාමසාන උත්සවය, අනෙක හජ්ජි උත්සවය.
முஸ்லிம் மக்கள் தங்களுடைய மார்க்க கடமைகளை மிக முக்கியமாக கருதுகின்ற 2 பெருநாட்கள், ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவது ஹஜ் பெருநாள். හිස්බුල්ලා කියනවලු අපි ආපුවම එකක් නතර කරනවලු. ஹிஸ்புல்லா சொன்னாராம், நாங்கள் வந்தால் ஒன்றை நிப்பாட்டுவோம் என்று. හිස්බුල්ලාගේ ඔළුව බලන්න ඕන. ஹிஸ்புல்லாட தலையை கொஞ்சம் பார்க்கணும். ඒ විතරක් නෙවෙයි ඊට පස්සේ කියනවා அது மாத்திரமல்ல, அதன் பின்னர் சொல்கிறார், ජනතාවට 5 වේල වඳින්න දෙන්නේ නැලු. மக்களுக்கு 5 நேரம் தொழுகைக்கான இடம் கொடுக்க மாட்டோம் என்றார். හැබැයි හොදට බලන්න මේගොල්ලෝ මුස්ලිම් ජනතාව ගාවට වෙලා එහෙම කතාවක් කියනවා. அவர்கள் நன்றாக பாருங்கள், முஸ்லிம் மக்களை ஏமாற்றி இவ்வாறு கதைக்கின்றார்கள். ඔය සජබේ 37 නායක මහනුවරට ගිහිල්ලා කියනවා අපි ආපුවම පෙරහැර කරන්න දෙන්නේ නැලු. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ சஜபையில் இருக்கின்ற திஸ்ஸாத் நாயக் என்று சொல்லுகின்றார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அங்கே பெரஹர் நடத்த விட மாட்டோம் என்று ඒ கூறுகின்றார். වේදිකාවට ගොඩ වුණු සමහර ස්වාමින් වහන්සේලා කියනවා අපි ආපුවම දානේ හම්බ වෙන්නේ නැති වෙයිලු. அதே போன்று அவர்களுடைய மேடைக்கு வந்த சிலர் சுவாமிகள் சொல்லுகின்றார்கள், மதகுருமா சொல்லுகின்றார்கள், அவர்களுக்கு நாங்கள் வந்தால் தானம் கிடைக்காது என்று. ඒවා දේශපාලන කතාද? இது அரசியல் கதையா? ඒවා දේශපාලන විවේචනද? இது அரசியல் விமர்சனமா? ඒවට කියන්නේ අවලාද? இதற்கு நாங்கள் சொல்லுவது இழிசொல், ඒවට කියන්නේ අසත්‍ය. இதற்கு நாங்கள் சொல்வது பொய் என்று. ඇත්තම ආගම් පිළිබඳ ගෞරවයක් තිබෙනවා නම්, உண்மையிலேயே மதம் தொடர்பான கௌரவம் இருக்குமாக இருந்தால், ඇත්තටම ආගම් පිළිබඳ නිදහසක් අපේක්ෂා කරනවා නම්, உண்மையிலேயே மதம் தொடர்பாக நாங்கள் சுதந்திரத்தை எதிர்பார்த்தால், දේශපාලන වේදිකාවේ කියන්න ඕන නැති කරුණු ඒවා. அரசியல் மேடைகளிலே சொல்லக்கூடாத விடயங்கள் அவை. මේ ආගම්වාදය උස්සනවා. இந்த சமய தொடர்பான விடயங்களை உசுப்பேத்தி விடுகிறார்கள். අපි සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ග මැලේ කියලා ජන කණ්ඩායම් ගණනාවක් ජීවත් වෙන රටක්. எங்களுடைய நாட்டிலே சிங்கள, தமிழ், முஸ்லிம், பேகர் என்று பல்வேறுபட்ட இன மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு. බෞද්ධ, හින්දු, ඉස්ලාම්, ක්‍රිස්තියානි කියලා ආගම් ගණනාවක් අදහන ජනතාවක් ඉන්න රටක්. அதே போன்றுதான் பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்டியன் என்று பல்வேறுபட்ட மதங்களை பின்பற்றி வாழுகின்ற நாடு. දෙමළ සිංහල ප්‍රධාන භාෂාවන් දෙකක් කතා කරන ජනතාවක් ඉන්න රටක්. தமிழ், சிங்களம் ஆகிய பிரதம 2 மொழிகளை பேசுகின்ற நாடு. සිංහලයට තමන්ගේ අනන්‍ය වූ සංස්කෘතියක්, දෙමළයට තමන්ගේම අනන්‍ය වූ සංස්කෘතියක්, මුස්ලිම් අයට තමන්ගේම අනන්‍ය සංස්කෘතියක් සහිත සංස්කෘතින් ගණනාවක් එක්ක ජීවත් වෙන රටක්. சிங்களவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு உரித்தான கலாச்சாரம் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு உரிய கலாச்சாரம், அதே போன்று முஸ்லிம் மக்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரத்தை கொண்ட நாடாக இருக்கின்றது. ඒ නිසා මේ රටේ අනාගතය රඳා පවතින්නේ ஆகையினால் இந்த நாட்டின் எதிர்காலம் தங்கி இருப்பது මේ විවිධත්වයන් සහිත ජන කණ්ඩායම් අතර සමගිය හැදුනොත් විතරයි. இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களை கொண்ட மக்களுக்கிடையிலே ஒற்றுமை ஏற்படுவதன் மூலமாகத்தான். ඒ නිසා ජාතික ජන බලවේගය එන්නේ ஆகையினால் தேசிய மக்கள் சக்தியானது வருவது ඔබගේ ආගම ඇදහිමේ අයිතිය, உங்களது மதத்தை பின்பற்றுகின்ற உரிமையை, ඔබගේ භාෂාවේ අයිතිය, உங்களது மொழி உரிமையை, ඔබගේ සංස්කෘතික අනන්‍යතාවය உங்களுடைய கலாச்சார அடையாளத்தை පිළිගන්න නිදහස් රටක් හදන එක තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව. ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திர நாட்டைத்தான் தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கின்றது. හැබැයි ඉස්බුල්ලා ඊට වඩා බොරු අසත්‍ය කියන පටන් ගන්න තියෙනවා. ஆனால் ஹிஸ்புல்லா அதற்கு மாற்றமாக பொய்யை கூற முற்பட்டிருக்கின்றார். අපි ප්‍රතිපත්ති ප්‍රකාශන ඉදිරිපත් කරලා තියෙනවා. எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. කවරෝ ආගමක් පිළිබඳව, எந்த ஒரு மதமாக இருந்தாலும், කවරෝ ජාත් සංස්කෘතියක් පිළිබඳව, எந்த ஒரு கலாச்சாரமாக இருந்தாலும், කවරෝ භාෂාව පිළිබඳව எந்த ஒரு மொழியாக இருந்தாலும், කවුරු හරි අන්තගාමී අදහසක් ඉදිරිපත් කරනවා නම් இதற்காக அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களிலே இதை மாற்றமாக கருத்தில் கொண்டார். පැමිණිලි කරලා දඬුවම් ලබා දීම සඳහා කොමිෂන් සභාවක් පිහිටවනවා ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. அதற்கு எதிராக அவர்களுக்கு முறைப்பாடு செய்து தண்டனை வழங்கக்கூடிய ஒரு கொமிஷனை நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். දේශපාලනයට ආගම්වාදී ප්‍රකාශ, அரசியலுக்கு மதம் தொடர்பான வசனங்களை வெளியிடுவது, දේශපාලනයට ජාතිවාදී ප්‍රකාශ, அதே போன்று அரசியலுக்கு மதம் தொடர்பான விடயங்களை கூறுவது, කියන කරන එක නතර කරන ආණ්ඩුවක් තමයි ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව. இவ்வாறு சொல்வது, செயற்படுத்துவதை நிறுத்துவதுதான் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். අපිට ඕන ජාතික සමගිය තියෙන රටක්. எங்களுக்கு தேவைப்படுவது என்னவென்றால் தேசிய ஒற்றுமை உடனான ஒரு நாடு, ඔක්කොම සහෝදරත්වයෙන් ජීවත් වෙන රටක්. எல்லோரும் அனைவரும் சகோதரத்துடன் வாழக்கூடிய ஒரு நாடு, හැමදෙනාම සමගියෙන් ජීවත් වෙන රටක්. எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாடு. ඒ නිසාම තමයි අපි තමුන්නාසලා හම්බෙන්න ආවේ. ஆகையினால் தான் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා අපි දිනන්න ඕන. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நாங்கள் வெல்ல வேண்டும். දකුණේ ඉන්න ජනතාවගේ විශ්වාසය විතරක් නෙවෙයි. தெற்கிலே வாழுகின்ற மக்களுடைய நம்பிக்கையை மாத்திரமல்ல, නැගෙනහිර තමුන්නාසලගේ විශ්වාසයත් අපිට ඕන. கிழக்கிலே வாழுகின்ற உங்களுடைய நம்பிக்கையும் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. ලෑස්තිද?
நீங்க ரெடியா அதுக்கு? ලංකාවේ පළවෙනි වතාවට හදමු. இலங்கையின் முதல் முறையாக நாங்கள் ஏற்படுத்துவோம். දකුණේ ජනතාවද? தெற்கு மக்களாக இருந்தாலும் නැගෙනහිර ජනතාවද? கிழக்கு மக்களாக இருந்தாலும் උතුරේ ජනතාවද? வடக்கு மக்களாக இருந்தாலும் පිළිගන්න ආණ්ඩුවක්. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசாங்கம் ஒன்றை සිංහල දෙමළ මුස්ලිම් සියලු ජනතාවගේ சிங்கள முஸ்லிம் தமிழ் எல்லா மக்கள் என்னது විශ්වාසය දිනාගත්තු ආණ්ඩුවක් நம்பிக்கை வென்ற ஒரு அரசாங்கமாக අපි හදනවා. நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம். ඔගොල්ලෝ දන්නවා මීට කලින් දේශපාලන පක්ෂ මෙහෙට එන්නේ. உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இங்கு இடத்து அரசியல் கட்சிகள் வருவது සජිත් එන්නේ හකීම් කරේ තියාගෙන. சஜித் வாரது ஹக்கீம தோல்ல வச்சுக்கொண்டு, රනිල් එන්නේ අතාඋල්ල කරේ තියාගෙන. ரணில் வாரது அதாவுல்லா தோல்ல வச்சுக்கொண்டு, අපි එන්නේ நாங்க வார ජනතාව කරේ තියාගෙන තමුන්නාන්සලගේ විශ්වාසයෙන්. பொதுமக்களை உங்களது நம்பிக்கையை தோளில் வைத்துக் கொண்டு අන්න එන එකමුතුවේ ආණ්ඩුවක් හැදලා එකමුතුවේ ව්‍යාපාරයක් හැදලා තියෙනවා. இவ்வாறான ஒற்றுமையான ஒரு செயற்பாடு දෙමළ ஆரம்பித்து ජනතාව, தமிழ் மக்கள், සිංහල ජනතාව, சிங்கள மக்கள், මුස්ලිම් ජනතාව, முஸ்லிம் மக்கள், ජනතාව නියෝජනය කරන පක්ෂයක්. மக்களை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு கட்சி, නායකයෝ නියෝජනය කරන නෙවෙයි. தலைவர்களை பிரதிநிதித்துவப்படுகின்ற கட்சி அல்ல, ජනතාව එකතු වෙච්ච ව්‍යාපාරයක්. பொதுமக்களாக சேர்ந்த ஒரு செயற்திட்டம். ඒක තමයි ජාතික ජනබලවේගය. இதுதான் தேசிய மக்கள் சக்தி. අද මෙතන දහස් සංඛ්‍යාත මුස්ලිම් ජනතාව, இந்த இடத்திலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் இருக்கின்றீர்கள், අපේ සහෝදරියන්, சகோதரர்கள் இருக்கின்றார்கள், සහෝදරවරුන් சகோதரர்கள் இருக்கின்றார்கள். එකතු වෙලා අපිට කියන්නේ මොකද්ද? நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லுகின்றீர்கள்? ඔබ ලෑස්ති අපිව විශ්වාස කරන්න. நாங்கள் ரெடி உங்கள் மீது நம்பிக்கை கொள்வதற்காக. එහෙම නේද? அப்படித்தானே? මම ඔබට එක සාතිකයක් දෙන්නම්. நான் உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகிறேன். ඔබ අප කරේ තබන විශ්වාසය நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை බිඳුවකින්වත් හානි කරන්නේ නැහැ. ඒ ආරක්ෂා කරනවා. நாங்கள் குறைந்தது ஒரு சிறு துளியாய் நாங்கள் உடைக்க மாட்டோம், அதனை பாதுகாப்போம். ඔබ දන්නවා உங்களுக்கு தெரியும் 2015 මහින්ද රාජපක්ෂලා පෙරදුනා. 2015 மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தோல்வி அடைந்தார். ඔවුන්ට නැවත දේශපාලනයෙන් ගොඩ එන්න පාරක් හොය හිටියා. அவர்கள் மீண்டும் தங்களது அரசியலுக்கு வருவதற்காக ஒரு வீதியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ඔවුන්ට හොරකම් අතර කරනවා කියලා බලය ගන්න බෑ ආපහු රාජපක්ෂලාට. அவர்களுக்கு மீண்டும் நாங்கள் களவை பிடிக்க மாட்டோம் என்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற முடியாது. ප්‍රජාතන්ත්‍රවාදය හදනවා කියලා බලය ගන්න බෑ 2015 පස්සේ රාජපක්ෂලාට. ஜனநாயகத்தை நாங்கள் உருவாக்க போகின்றோம் என்று 2015க்கு பின்னர் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியாது. රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසඳනවා කියලා බලය ගන්න බෑ 2015 පස්සේ රාජපක්ෂලාට. 2015க்கு பின்னர் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகின்றோம் என்று அவர்களுக்கு ஆட்சியை பிடிக்க முடியாது. ඒ නිසා රාජපක්ෂලා මාර්ග සිතියමක් කියලා කොහොමද බලය ගන්න කියලා. ஆகையினால் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு வரைபடத்தை வரைந்தார்கள். අන්න ඒක තමයි මුස්ලිම් ජනයාට එරෙහි ජාතිවාදී ව්‍යාපාරයක් පටන් ගත්තා. அந்த வரைபடம் தான் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இனவாதம் ஒன்றை கிளப்பி விட்டார்கள். අම්පාරේ කොත්තු හදනවා කිව්වා, කාපුවම වඳ වෙනවා කිව්වා. அம்பாரில் இருக்கின்றவர் கொத்து தயாரிக்கின்றார், அது கருத்தடை கொத்து என்று சொன்னார்கள். නැවත බලය එන්න ජාතිවාදී වපුරන්න පටන් ගත්තා. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக இனவாதத்தை விதைத்தார்கள். මුස්ලිම් කඩවල වඳ ඇඳුම් විකුණනවා කිව්වා. ඒ ඇඳුම් ඇඳාම වඳ වෙනවා කිව්වා. முஸ்லிம் கடைகளிலே விற்கப்படுகின்ற ஆடைகள் கருத்தடை ஆடைகள், அதனை நாங்கள் அணிந்தால் கருத்தடை ஏற்படும் என்று சொன்னார்கள். ජාතිවාදය විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி වඳ விட்டார்கள். දොස්තරලා ඉන්නවා කිව්වා. அதே போன்றுதான் கருத்தடை வைத்தியர்கள் இருக்கின்றார் சொன்னார்கள். සිංහල කාන්තාව වඳ කරනවා කිව්වා. சிங்கள பெண்களை அவர்கள் கருத்தடைக்கு உள்ளாக்கினார் சொன்னார்கள். ජාතිවාදය විශ්වා. இவ்வாறு இனவாதத்தை கிளப்பி விட்டார்கள். අවුස්සලා 2019 ගෝඨාභය රාජපක්ෂ කිව්වා. இவ்வாறு கிளப்பி 2019 கோட்டாபே சொன்னார், ජාතිය බේරගන්න, எங்களது இனத்தை பாதுகாப்பதற்காக, ආගම බේරගන්න மதத்தை பாதுகாப்பதற்காக ගෝඨාභය දිනවන්න කිව්වා. கோட்டாபே வெற்றி பெற வைப்போம் என்று சொன்னார்கள். සිංහල ජනතාව පොදි බැඳලා දිනෙව්වා. இவ்வாறு சிங்கள மக்கள் அவ்வாறே அவர்கள் கூட்டம் கூடமாக சென்று வெற்றி பெற வைத்தார்கள். දැන් ඒ පොහට්ටුව කෝ? இப்பொழுது அந்த மொட்டு எங்கே? ඒ පොහට්ටුව තමයි அந்த மொட்டு தான் කොවිඩ් වසංගත වෙලාවේදී கோவிட் எங்களுடைய நோய் வருகின்ற பொழுது, කොවිඩ් වසංගත වෙලාවේදී මුස්ලිම් මිනිස්සු මිය යනකොට கோவிட் நோய் வருகின்ற பொழுது, முஸ்லிம் மக்கள் இறக்கின்ற பொழுது භූමි දානය කරන්න දෙන්නේ නැතුව ආදාහනය කරා. அவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்யாமல் எரித்தார்கள். කවුද ආණ්ඩුව පොහට්ටුව? யார் அரசாங்கம்? மொட்டுவின் அரசாங்கம். දැන් කො ඒ පොහට්ටුව? இப்பொழுது எங்கே அந்த மொட்டு? ඒ පොහට්ටුවේ බහුතරයක් ඉන්නේ දැන් රනිල් වික්‍රමසිංහ ගාව. அந்த மொட்டிலே அதிகமானவர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவோடு එදා இருக்கிறார்கள். ජාතිවාදයේ වපුරපු පොහට්ටුව அன்று இனவாதத்தை விதைத்த மொட்டு
භූමි දානය කරන්න නැතුව ආදාහනය කරන්න කියලා තීන්දුවගත්තු පොහොට්ටුව நல்லடக்கம் செய்ய விடாமல் எரித்த மொட்டானது අද ඉන්න රනිල් වික්‍රමසිංහ ගාවනේ. இன்று இருப்பது ரணில் விக்ரமசிங்கவுடன். අද පොහොට්ටුවේ නායකයා රනිල්. இன்று மொட்டின் தலைவர் யார் என்றால் ரணில். අනිත් කට්ටිය කා ගාවද ඉන්නේ? மற்றவர்கள் யார் இருக்கின்றார்கள்? පොහොට්ටුවේ සභාපති ජී.එල්. පීරිස්. மொட்டு கட்சியின் தலைவர் ஜிஎல் பீரிஸ். ජාතිවාදී වපුරුකට හිටපු කට්ටිය. அவர்கள் இனவாதத்தை விதைத்தவர்கள். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න කියලා තීන්දුව ගන්නකොට කැබිනට් එක හිටපු ජී.එල්. පීරිස් කොහෙද ඉන්නේ? முஸ்லிம் மக்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் என்று முடிவு கண்ட பொழுது ஜிஎல் கேபினெட்ல இருந்தவர் எங்கே இருக்கின்றார்? සජිත් ප්‍රේමදාස ගාව. சதிக் பிரேமதாஸ் இருக்கிறார். මුස්ලිම් ජනතාව ආදාහනය කරන්න ඕන කියලා වැඩ කරනකොට ආණ්ඩුව හිටපු ඩලස් සලහපෙරම ඇමති අද කොහෙද ඉන්නේ? அதே போன்றுதான் முஸ்லிம் மக்களுடைய உடல்கள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன டலஸ் அழகப்பன் அப்பொழுது அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் ගාව. சஜித் பிரேமதாஸ் இருக்கிறார். ආදාහනය කරන්න ඕන කියලා මත හදපු නාලක ගොඩේවල අද කොහෙද ඉන්නේ? அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய உடல்களை எரிக்க வேண்டும் சொன்ன நாலக குடகேவா போன்றவர்கள் எங்க இருக்கின்றார்? සජිත් ප්‍රේමදාස ගාව. சஜித் பிரேமதாஸ் இருக்கின்றார். මේ ඔක්කොම ඒ කියන්නේ ජාතිවාදී නඩ දේගොල්ලෝ ගාව ඉන්නේ. இவ்வாறு இனவாதத்தை விதைத்தவர்கள் எல்லாம் அவர்களோடு இருக்கின்றார்கள். ඒ නිසා ඔබ රනිල් දිහා බැලුවොත් ஆகையினால் நீங்கள் ரணிலை பார்த்தாலும் පොට්ටුවේ පළුවක් එතන. அந்த இடத்திலே மொட்டின் ஒரு இலை இருக்கின்றது. සජිත් දිහා බැලුවොත් சஜித்தை பார்த்தாலும் අර ජාතිවාදී වපුරු පොට්ටුවේ කණ්ඩායම සජිත් ගාව. இனவாதத்தை விதைத்த அந்த கூட்டம் சஜித்தோடு இருக்கின்றது. අන්නේ ජාතිවාදයට නොවැටුණු இவ்வாறு இனவாதத்துக்கு வீழாத ඒ ජාතිවාදී මඩ ගොහරුවේ නොගිලුණු இந்த இனவாத சேரிலே வீழாத එකම ව්‍යාපාරය ஒரே ஒரு செயற்திட்டம் ජාතික ජනබලවේගය විතරයි. தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான். කවුද තෝරගන්නේ? யாரை தேர்ந்தெடுப்பது? මම අහන තමුන්වහන්සේලා කවුද තෝරගන්නේ? நான் உங்களிடம் கேட்கிறேன், யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பது? තෝරගන්න ඕන ජාතික ජනබලවේගය. தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமில்லாமல் අපේ දේශපාලන කැත සූදුවක් තියෙනවා. எங்களுடைய அரசியலானது மிகவும் மோசமான சூதாக இருக்கின்றது. එහෙට පනිනවා මෙහෙට පනිනවා. அங்கால் பாய்கின்றார்கள், இங்கால பாய்கின்றார்கள். එහෙන් ගන්නවා මෙහෙන් ගන්නවා. அந்த பக்கம் எடுக்கின்றார்கள், இந்த பக்கம் எடுக்கின்றார்கள். දැන් අතවුල කොයි පැත්තේද? இப்ப அதாவுல இந்த பக்கம். මොකද්ද වෙලා තියෙන්නේ මේ? என்ன நடந்திருக்கு? මේ එහෙට මෙහෙට පනින දේශපාලන නතර කරන්න ඕනේ නැද්ද? அங்கு இங்கு பாய்கின்ற அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? අපේ මරට විනාශයටපත් උනේ එහෙට මෙහෙට පනින දේශපාලනේ. எங்களுடைய நாடு வீழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இவ்வாறு அரசியல்வாதிகள் மாறி மாறி ஒவ்வொரு கட்சிக்கும் தாவிய விதம். මාසයකට කලින් බනිනවා ஒரு மாதத்துக்கு முதல் இயேசுவார், ඊළඟ මාසෙ පදා ගන්නවා. அடுத்த மாதம் ஒன்று அவரை கட்டிப்பிடிச்சு கொள்வார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? වෙනස් කරන්න ඕනේ නැද්ද? இதை மாற்ற தேவையில்லையா? ඕනේ නැද්ද වෙනස් කරන්න? தேவையில்லையா மாற்ற? වෙනස් කරන්න මේ පනින දේශපාලනේ. இந்த பாய்கின்ற அரசியலை மாற்ற வேண்டும். දැන් අර ගීත නෝන බලන්නකෝ. இப்ப பாருங்க, கீதா நோனா பாருங்க. ගිය සතියේ කියන රනිල් තමයි টොප් කියනවා. போன கிழமை சொன்னார் ரணில் தான் நல்ல டொப்னு சொன்னார். මේ සතියේ කියන සජිත් තමයි টොප් කියනවා. இந்த வாரம் சொல்லுகிறார் சஜித் தான் டொப் என்கிறார். යන අයට ලැජ්ජත් නැහැ ගන්න අයට ලැජ්ජත් නැහැ. போராக்களுக்கு வைக்கவும் இல்ல, எடுக்கிறாக்களுக்கு வைக்கவும் இல்ல. නතර කරන්න ඕනද මේ දේශපාලනේ? இவ்வாறான அரசியலை நாங்கள் மாற்ற தேவையில்லையா? දැන් ඔයගොල්ලෝ බලන්නකෝ. චම්පික රණවක. இப்ப நீங்க பாருங்க, சம்பிக்கரணவக එයා තමයි බොදු බල සේනා වේදිකාවේ නැංග මහරගම. அவர்தான் புதுபலசேனா மகரகம மேடையில் ஏறியவர். දැන් ඒ චම්පික රණවක කාත් එක්කද? இப்போது அந்த சம்பிக்கரணவக யாரோடு? සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. சஜித் பிரேமதாசோடு. රිෂාඩ් බදුද්දීන් ரிஷாட் பதுதீன் එයා සජිත් ප්‍රේමදාසත් එක්ක. அவரும் சஜித் பிரேமதாசோடு. මොකද වෙන්නේ දන්නවද? என்ன நடக்கும் தெரியுமா? සජිත් ප්‍රේමදාස නැගිනේරට එනකොට சஜித் பிரேமதாச கிழக்குக்கு வருகின்ற பொழுது හකීම් අරගෙන එනවා. ஹக்கிமை கூட்டி கொண்டு வருவார். චම්පික හංගලා ඉන්නේ. சம்பிக்கை ஒளித்து வைப்பார். චම්පිකේ කාවද? சம்பிக்கை வந்தார නැගිනේරට එනවද? கிழக்குக்கு வந்திருக்கிறாரா? නැගිනේර චම්පික හංගලා එනවා. கிழக்குக்கு சம்பிக்கையை ஒளித்து வச்சு போட்டு வருவார். මාතරට එනකොට மாத்தரைக்கு போகும்போது හකීම් හංගලා චම්පික අරගෙන එනවා. ஹக்கிமை ஒளித்து விட்டு சம்பிக்கை எடுத்து கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේක? என்ன அரசியல் இது? හොඳද එහෙම දේශපාලනේ? நல்ல அரசியலா இது? මන්නාරමට එනකොට மன்னாருக்கு போகின்ற பொழுது රිෂාඩ් බදුද්දීන් අරගෙන එනවා. ரிஷாட் பதுனை கூட்டி கொண்டு போவார். චම්පික හංගලා යනවා. சம்பிக்கை ஒளித்து வைத்து விடுவார். ගාල්ලට එනකොට காலிக்கு போகின்ற பொழுது රිෂාඩ් බදුද්දීන් හංගලා යනවා. ரிஷாட் பதுனை ஒளித்து வைத்து விடுவார். චම්පික අරගෙන එනවා. சம்பிக்கையை கூட்டி கொண்டு போவார். මොන දේශපාලනයක්ද මේ තියෙන්නේ? என்ன அரசியல் இது? ප්‍රතිපත්තියක් නැති දේශපාලනය. கொள்கை ரீதியான அரசியலா இது? අද இன்று උතුරට ගිහිලත් එක කතාවයි කියන්නේ.
வடக்குக்கு சென்றும் ஒரு கதை தான் දකුණෙත් එකම කතාව කියන தெற்குக்கு சென்றாலும் ஒரே கதை தான் නැගෙනහිර ඇවිලත් එකම කතාව කියන கிழக்குக்கு வந்தாலும் ஒரே கதை தான் එකම ව්‍යාපාරේ ජාතික ජනබලවේගය විතරයි. ஒரே ஒரு செயற்திட்டம் தேசிய மக்கள் சக்தி மாத்திரம்தான். අපි මේ සෙල්ලම நாங்கள் இந்த விளையாட்டை කොළ හංගලා ප්ලේ කරන්නේ නෑ. நாங்கள் பேப்பரை ஒளிச்சு வச்சு கொண்டு விளையாட மாட்டோம். ඒගොල්ලෝ කොළ හංගලා ගන්නේ. அவர்கள் கடதாசிகளை மறைத்து வைத்து කම්පික விளையாடுகிறார்கள். කොළේ හංගනවා නැගෙනහිරට. சம்பிகட பேப்பரை கிழக்குக்கு மறைப்பார், තිලංග සුමතිපාලේ කොළේ හංගනවා නැගෙනහිරට. திலங்க சுமதிப்பாட பேப்பரை மறைப்பார் கிழக்கிற்கு. දකුණට හකීම්ගේ කොළේ හංගනවා. රිෂාඩ් தெற்குக்கு බදුගේ කොළේ හංගනවා. தெற்குக்கு வருகின்ற பொழுதோ ஹக்கீமுடையும் ரிசார்ட் பவனுடைய பேப்பரை மறைத்து விடுவார்கள். මේක මැති මේගොල්ලෝ පරාද කරන්න. இதுவே போதும் இவர்களை தோற்கடிப்பதற்கு. ඒ නිසා මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன මේ செய்ய ඔක්කොම வேண்டும்? බැලුවත් අපි සැප්තැම්බර් මාසේ 21 ඉඳන් හොඳ තීන්දුවක් ගන්න ඕන. ஆகையினால் நாங்கள் செப்டம்பர் 21 ஒரு முடிவை எடுக்க வேண்டும். අපි එකතු වෙලා ආණ්ඩුව හදමු. நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அரசாங்கம் ஒன்று உருவாக்குவோம். තමුන්නාසල අපේ කෙරේ තියෙන විශ්වාස අපි රකින්නවා. நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි මේ රට හදන්න පටන් ගන්නවා. நாங்கள் இந்த நாட்டை கட்டி எழுப்ப ஆரம்பிப்போம். සැප්තැම්බර් මාසේ 21 ඡන්දේ செப்டம்பர் 21 தேர்தல் අනිවාර්යෙන් ජයග්‍රහණය කරනවා. நிச்சயமாக வெற்றி பெறுவோம். 22 පාර්ලිමේන්තු විසිරු හරිනවා. 22 பாராளுமன்றத்தை கலைப்போம். හරිද? சரியா? ඊට පස්සේ මාසෙකමාරක් වෙන පාර්ලිමේන්තු ඡන්දෙට அதன் பின்னர் கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு. මේ රටේ ජනතාව සහතික වශයෙන්ම இந்த நாட்டில் உள்ள மக்கள் நிச்சயமாக මේ පාර්ලිමේන්තුන් ඉන්න 3න් 2ක් ගෙදර යවනවා. இந்த பாராளுமன்றத்தில் இருக்கிற 3/2 பங்கை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். යවන්න ඕනේ නැද්ද? இவர்களை அனுப்ப යවන්න ඕනේ தேவையில்லையா? නැද්ද? அனுப்ப தேவையில்லையா? මිරිස් කුඩු ගේන മന്ത്രിවරු ඉන්නවා. கொச்சிகாதூள் கொண்டு வர அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். පිහි අරගෙන එන മന്ത്രിවරු ඉන්නවා. கத்தி எடுத்து கொண்டு வருகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். පොත් වලින් එහෙට මෙහෙට ගහගන්න மந்திரிවරු ඉන්නවා. புத்தகத்திலே அங்காலங்களை வீசுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். බාර් පර්මිට් එකට පැත්ත මාරු කරන மந்திரிවරු ඉන්නවා. பார் பெர்மிட் எடுப்பதற்காக அவருடைய பக்கத்தை மாறுகின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். සභාව මැද ගහගන්න மந்திரிවරු ඉන්නවා. அங்கே சபையின் மத்தியிலே அடித்துக் கொள்கின்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். රත්නපුරේ මිනිස්සෙක් වෙඩි තියලා ඝාතනය කරලා එල්ලුම්ගාට නියමුණු மந்திரிවරු ඉන්නවා. ரத்னபுரியிலே ஒரு நபரை அவர் சுட்டு கொல்லப்பட்டு வைத்து அவர் சிறைக்கு சென்று அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். කප්පන් අරගෙන උසාවිය දඬුවම් ලැබපු ප්‍රසන්න රණතුංගත් ඉන්නවා පාර්ලිමේන්තුවේ. கப்பம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்தினால் தண்டனை வழங்கப்பட்ட பிரசன்ன ரத்னகும் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். එහෙට මෙහෙට පන්න ගොඩක් අය ඉන්නවා. அங்கு இங்கு பாய்ந்த நிறைய பேர் இருக்கின்றார்கள். පිරිසිදු කරන්න ඕනේ නැද්ද මේ පාර්ලිමේන්තුව? இதனை நாங்கள் சுத்தப்படுத்த தேவையில்லை. இந்த பாராளுமன்றத்தை ප්‍රතිපත්තියක් තියෙන මිනිස්සුන්ගෙන්, கொள்கை இருக்கின்ற மக்களிடத்திலே, හොරකම් නොකරන මිනිස්සුන්ගෙන්, களவெடுக்காத மக்களிடத்திலே, අවංක මිනිස්සුන්ගෙන් உண்மையான மக்களை கொண்டவர்களாக මේ පාර්ලිමේන්තුව පුරවන්න ඕන. இந்த பாராளுமன்றத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். ලෑස්තිද? நீங்கள் தயாரா இதுக்கு? එවන්න. අන්න ඊට පස්සේ අපි හදනවා කැබිනට් මණ්ඩලය. அதன் பின்னர் நாங்கள் ஒரு அமைச்சரவை உருவாக்குவோம். අපි රටට වැදගත් තීන්දුව කීපයක් ගන්නවා. நாங்கள் நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்ற முடிவுகள் பலவற்றை எடுப்போம். මේ දේශපාලකයන් මේ ඔක්කොම බෙදා ගන්න. இந்த அரசியல்வாதிகளுக்கு அவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல. අපි එන්නේ අත්තරින්ද. நாங்கள் வருவது கைவிடுவதற்காக. ඔයගොල්ලෝ දන්නවද පහුගිය කාලේ තෙල් ගණන් ගියා. உங்களுக்கு தெரியுமா, கடந்த காலங்களில் பெட்ரோல் விலையெல்லாம் கூடிச்சு. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුගේ මාසේ ඉන්ධන දීමනාව රුපියල් ලක්ෂකින් වැඩි කරා. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மாதாந்த எரிபொருள் செலவை 1 லட்சமாக உயர்த்தினார்கள். රුපියල් ලක්ෂයකින් 1 லட்சமாக. අපි විතරයි ගත්තේ නැත්තේ. நாங்கள் மாத்திரம்தான் அதனை எடுக்கவில்லை. තෙල් පෝලිං හැදුනා. எங்களுக்கு எரிபொருள் போலின் இருந்தது. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ට වෙනම සෙඩ් එකක් වෙන් කරා තෙල් ගා ගන්න පෝලින් නැතුව. பாராளுமன்ற உறுப்பினருக்கு போலிலே நிற்காமல் தனியாக ஒரு செட்டை உருவாக்கினார்கள். අපි ඒ සෙඩ් වලින් තෙල් ගහගත්තේ නෑ. நாங்கள் அந்த செட்டிலே சென்று பெட்ரோல் அடிக்கவில்லை, எரிபொருள் அடிக்கவில்லை. එහෙම අය නෙවෙයි දෝනා. அவ்வாறு அவர்கள் எங்களுக்கு தேவையில்லையா? අද බයිසිකලයක් ගේන්න දෙන්නේ. இந்த ஒரு பைசிக்கிளை கொண்டு வர விட ත්‍රිවිල් එකක් மாட்டார்கள். ගේන්න දෙන්නේ. 3 வீலர் கொண்டு வர முடியாது. පොඩි කාර් එකක් ගේන්න දෙන්නේ. சின்ன ஒரு காரையும் எங்களுக்கு இறக்க முடியாது. හැබැයි රනිල් වික්‍රමසිංහ බela මරික්කාර් කියනවා. ஆனால் ரணிக்கமை சந்தித்து மரிக்கார் சொல்கிறார், කාර් පර්මිට් දෙන්නලු. கார் பெர்மிட் தாருங்கள் என்று கேட்கிறார். நீங்க கண்டிருப்பீங்க தானே? ඉතින් ඒගොල්ලෝ බෙදා ගන්න එන්නේ. அவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளத்தான் இருக்கிறார்கள். අපි ආණ්ඩුවක් හදනවා. நாங்கள் ஒரு அரசை உருவாக்குவோம். බෙදා ගන්න නෙමෙයි අත්තරින්ද. நாங்கள் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதற்காக அல்ல, அண்ணா கேபினட் கைவிடுவதற்காக. අන්න කැබිනට් මණ්ඩලයේ තීන්දුව.
இவ்வாறுதான் எங்களுடைய அமைச்சரவையின் முடிவு. එක முதலாவது, මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාමයට පහෝසි. பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஓய்வூதியம் இல்லாமல் ஆக்கப்படும். හොඳද? நல்லது அது? හොඳ නැද්ද? நல்லமில்லையா அது? නල්ලම්. நல்லதானே? පාර්ලිමේන්තුව මන්ත්‍රීවරුන්ට දෙන වාහන පර්මිට් අහෝසි කරනවා. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்குகின்ற வாகன பெர்மிட்டை இல்லாமல் செய்வோம். ඇමතිවරු 25යි. அமைச்சர்கள் ஆக கூடுதலாக 25 பேர் தான். රාජ්‍ය ඇමතිවරුන්ට ජාතියක් නැත. அங்கே ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் என்கின்ற ஒரு பதவி இல்லை. නියෝජ්‍ය ඇමතිවරුන්ට සරිලන ප්‍රමාණයක්. பிரதி அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு சமனான தொகையாக இருப்பார்கள். ඇමතිවරුන්ගේ පිටිපස්ස වාහන 7-8 යන්න තහනම්. அமைச்சர்களுக்கு பின்னார் 7-8 வாகனங்கள் செல்ல முடியாது. ඇමතිවරුන්ට ආණ්ඩුවෙන් ගෙවල් දෙන්නේ නැත. அமைச்சர்களுக்கு அரசாங்கத்தினால் வீடு வழங்கப்படாது. ඇමතිවරුන්ගේ ගෙදර ලයිට් බිල වතුර බිල ආණ්ඩුවෙන් ගෙවන්නේ නැත. அமைச்சர்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற லைட் பில் தண்ணி பில் அரசாங்கம் கட்டாது. ජනාධිපතිවරයාගේ විශ්‍රාමයටපත් අහෝසි. அதே போன்றுதான் ஜனாதிபதியுடைய ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும். හිටපු ජනාධිපතිවරු බලා ගන්න එක නතර කරනවා. முன்னாள் ஜனாதிபதிகளை பார்த்துக் கொள்வது நிறுத்தப்படும். ජනාධිපතිවරු රට පුරා මන්දිර තියෙනවා. ஜனாதிபதிக்காக நாடு முழுவதும் மந்திரம் இருக்கின்றது. ඒ මන්දිර ඔක්කොම අයින් කරනවා. இந்த இடங்களை எல்லாம் நாங்கள் ரத்து செய்வோம். මන්ත්‍රීවරයෙකුට ඇමතිවරයෙකුට ආරක්ෂාව ඕනනම් பாராளுமன்ற உறுப்பினருக்கு அமைச்சருக்கு பாதுகாப்பு தேவையாக இருந்தால் ආරක්ෂාව පිළිබඳ තරජනයක් තිබුණොත් විතරක් பாதுகாப்பு தொடர்பான அவருக்கு ஏதாவது இருந்தால் மாத்திரம்தான் පොලිසිය මහතුරු දෙනවා. போலீஸ் ஐயாமாரை வழங்குவோம். ඇමතිගේ කාර් එකේ දොර අරින්න, அமைச்சருடைய காருடைய கதவை திறப்பதற்கு, නෝනට කුඩේ අල්ලන්න அவருடைய வைப்புக்கு குடைய දෙන්නේ பிடிக்கிறதுக்கு නැහැ පොලිසිය. இதற்காக போலீஸ் தர மாட்டோம். හදන්න ඕන නැදම රටක්. இவ்வாறு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்ப தேவையில்லையா? මම අවුරුදු 24ක් පාර්ලිමේන්තුවේ நான் 24 வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். කවදාවත් පොලිසිය මාත් එක්ක ආරක්ෂාවට ගත්තේ නැහැ. ஒரு நாளும் போலீஸ் உத்தியோகத்தை நான் பாதுகாப்புக்காக எடுக்கவில்லை. පොලිසිය රටේ ආරක්ෂාව හදන්න. போலீஸ் இருக்கிறது என்றால் நாட்டின் பாதுகாப்பை පොලිසිය பலப்படுத்துவதற்காக, ජනතාවගේ ආරක්ෂාව හදන්න. பொதுமக்களுடைய பாதுகாப்பத்தை பலப்படுத்துவதாக தான். ඒතර අපිට ආරක්ෂාව වෙනවා. அப்பொழுது நாங்களும் பாதுகாத்துப்பட்டுக் கொள்வோம். මේගොල්ලෝ එහෙම නෙවෙයි කරන්නේ. இவர்கள் இவ்வாறு செய்யவில்லை. රටේ ආරක්ෂාව නැති කරලා நாட்டின் பாதுகாப்பை இல்லாமல் செய்து ඒගොල්ලෝ ආරක්ෂාවට පොලිසිය ගන්නවා. அவர்களுடைய பாதுகாப்புக்காக போலீஸ் எடுத்துக் අපි கொள்கிறார்கள். එහෙම නෙවෙයි කරන්නේ. நாங்கள் அவ்வாறு செய்ய மாட்டோம். රටේ නීති හා සාමය රකින්නවා. எங்களுடைய நாட்டிலே சட்டத்தையும் சமாதானத்தையும் பாதுகாப்போம். අද අපේ රටේ පැතිරලා මේ මත්කුඩු මත්ද්‍රව්‍ය තියෙනවා. எங்களது நாட்டிலே இப்பொழுது நாங்கள் பாருகின்ற பொழுது நாங்கள் சொல்லுகின்ற சாதாரணமாக சொல்லுகின்ற அந்த குடு இப்பொழுது நாட்டிலே நிறைய வியாபித்திருக்கின்றது. මීට අවුරුදු 10ක 15කට කලින් මේ තිබ්බද කුඩු? இந்த நாட்டிலே 10-15 வருடங்கள் மூலம் இவ்வாறு எங்கள் நாட்டிலே குடு இருந்ததா? මේ ඔක්කොම ගෙන දේශපාලකයෝ. இது அனைத்தையும் கொண்டு வருவது அரசியல்வாதிகள். තමුන්නාසලා දන්නවා. உங்களுக்கு தெரியும், කොළඹ දිස්ත්‍රික්කේ මන්ත්‍රී කෙනෙක් අහුණා වෑන් එකේ කුඩු කිලෝ 8ක් තිබ්බ ජීප් එකේ. கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அம்புட்டார், அவருடைய ஜீப்பிலே இருந்து வேன்ல இருந்தது 8 கிலோ. මන්ත්‍රීගේ ජීප් එකේ තමයි කුඩු අදින්නේ. பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜீப்பிலே தான் அந்த குடுவை கொண்டு செல்வார்கள். ගංජා වුණා හම්බන්තොට මන්ත්‍රීගේ ජීප් එකේ. அதே போன்றுதான் கஞ்சா அம்புட்டது ஹம்பாந்தோட்ட பார்லிமெண்ட் உறுப்பினருடைய ஜீப்பில் இருந்து. ආය ගංජා වුණා කෑගල්ලේ මහමැතිගේ. அதே போன்றுதான் මහිපාල හේරත්ගේ ජීප් එකේ. அதே போன்றுதான் கேகல்லையில் இருக்கின்ற அங்கே முதலமைச்சராக மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத்துடைய ஜீப்பிலே இருந்தது கஞ்சா. ඒ කියන්නේ කුඩු බෙදන්නේ ඒගොල්ලෝ. அதன் கருத்து என்னவென்றால் குடு விநியோகிப்பது அவர்கள் தான். ඔයගොල්ලෝ දැක්කද මේලකද රූපවාහිනී වැඩසටහනක් තිබුණා. இந்த நாளில் நீங்கள் கண்டீர்களோ தெரியாது, ரூபாய் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. එකම පක්ෂ හිටපු දෙන්න. ஒரே கட்சியிலே இருந்த இருவர், වේලු කුමාර් රනිල්ට සහාය දෙනවා. வேலுகுமார் ரணிலுக்கு ஆதரவு அளித்தார். දිගම්බරම් සජිත්ට සහාය දෙනවා. திகாம்பரம் சஜித்துக்கு ஆதரவு அளித்தார். දෙන්න එක පක්ෂෙන් පාර්ලිමේන්තුවට ආවේ. இருவரும் ஒரே கட்சியிலிருந்து பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள், එකට පක්ෂ හිටියේ. ஒரே கட்சியில் இருந்தவர்கள். මොකද ටීවී ඩිබේට් එකේදී කියන්නේ? அந்த டிவி விவாதத்தில் என்ன சொன்னார்கள்? දිගම්බරම් කියන වේලු කුමාරට திகாம்பரம் வேலுகுமார் சொன்னார், බාර් කුමාර් කියනවා. பார் குமார் என்றார். කිව්වේ නැද්ද? சொல்லலையா அப்படி? කිව්වනේ. சொன்னாதே. වේලු කුමාර් කියනවා දිගම්බරන්ට வேலுகுமார் திகாம்பரம் சொல்றார் කුඩු දිගා කියනවා. குடுதிகா என்று சொல்கிறார். ඒ කියන්නේ මොකද්ද? இதன் கருத்து என்ன? මෙයා බාර් ගන්නවා, அவர் பார் எடுக்கிறார், මෙයා කුඩු විකුණනවා. இவர் குடுவிக்கிறார். ඒකනේ මේ කියන්නේ. இதனை சொல்றார் அவர்கள். එහෙනම් කවුද මේවා කරන්න? දේශපාලකයෝ. ஆகையினால் யார் இதனை செய்வது? அரசியல்வாதிகள். එනිසා ඔය සල්ලි වේදම් කරන්න කුඩු ව්‍යාපාරිකගේ සල්ලி. ஆகையினால் அவர்கள் இவ்வாறான பணத்தை செலவழிப்பது யார் என்றால் குடுவிக்கிற வியாபாரிகள் காசு. එනිසා අපේ රට නීතිය සාමය රකින්න ඕන. ஆகையினால் எங்களுடைய நாட்டிலே சட்டத்தை அமைதியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள කුඩු வேண்டும். ව්‍යාපාරේ තුරන් කරන්න ඕන. இந்த குடு வியாபாரத்தை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? ඕනනේ. අන්න ஒன்றுதானே? ඒ වැඩේ කරන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව.
இதற்காக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் අපි කුඩු ව්‍යාපාරය කරන ණයත් නැහැ බයත් නැහැ මතක තියාගන්න. நாங்கள் குடு வியாபாரிகளுக்கு கடனும் இல்லை பயமும் இல்லை. හරිද? හදන්න ඕන මේ රට. இந்த நாட்டை இவ்வாறு தான் கட்டியெழுப்ப வேண்டும். ඒවා කරන්න තමයි අපි බලය ඉල්ලන්නේ. இதற்காகத்தான் நாங்கள் அதிகாரத்தை මේ கேட்கின்றோம். රටේ ආර්ථිකය හදන්න ඕන. எங்களுடைய நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். මේගොල්ලෝ කවදාවත් අපේ රට නිෂ්පාදනය වැඩි කරන්නේ නැහැ. இவர்கள் ஒருபோதும் எங்களுடைய நாட்டிலே உற்பத்தியை அவர்கள் அதிகரிக்கவில்லை. මේගොල්ලෝ කැමති ගෙනල්ලා විකුණන්න. அவர்கள் கொண்டு வந்து விற்பதற்குத்தான் விருப்பமாக இருக்கின்றார்கள். මොනවද නොගෙනන්නේ අපේ රටට? என்ன அவர்கள் கொண்டு வராமல் இருக்கின்றார்கள்? බෙහෙත් හදනවා ඉන්දියාවේ. எங்களுடைய மாத்திரைகள் பார்த்தால் இந்தியாவிலிருந்து, ලංකාවේ අපි ගේනවා. நாங்கள் இலங்கை கொண்டு வருகின்றோம். රෙදි පිළි ගේන්නේ එහෙන්. ஆடைகள் கொண்டு வருவது அங்கிருந்துதான். බිත්තර ගේනවා. முட்டை கொண்டு வருவது, ලූණු මිරිස් ගේනවා. அதே போன்றுதான் வெங்காயம் மிளகு கொண்டு வருகின்றது. බීජ ගේන්නේ පිට රටින්. விதைகளை கொண்டு வரும் விதை තමන්ලා வெளிநாடுகளிலிருந்து. දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? කංකුම් ගේනවා පිට රටින්. கங்குன் எடுத்துட்டு வரும் வெளிநாட்டிலிருந்து தான். මොන පාලකද මේගොල්ලෝ? என்ன ஆட்சியாளர் இவர்கள்? ලුණු ගේනවා පිට රටින්. வெங்காயம் கொண்டு வரது அங்கிருந்து தான். කරවල ගේනවා මාලදිවයිනේ. கருவாடு கொண்டு வரனால் மாலைதீவிலிருந்து. මුංගට ගේනවා. அதே போன்றுதான் කවුපි ගේනවා. கௌபி உந்து கேனோ. போன்றவரை கொண்டு வருகிறார்கள். උඳු ගේනවා. உளுந்து எடுத்து வருகிறார்கள். කුරක්කන් ගේනවා. குரக்கன் எடுத்து வருகிறார்கள். ඔක්කොම පිට රටින්. எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து. මේගොල්ලෝ රට හැදුවේ නෑ. இவர்கள் நாட்டை கட்டியெழுப்பவில்லை. ඒගොල්ලෝ කැමති ගේන්න. அவர்கள் விருப்பம் எதற்கென்றால் ගෙනාපුවම நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது. ගෙනාපුවම කොමිස්ස ගේනවා. ஏனென்றால் அவர்கள் இறக்குமதி செய்தால் அவர்களுக்கு கொமிஷன் வரும். බිත්තරයක් ඉන්දියාවෙන් ගේනකොට ஒரு முட்டை வெளிநாடு இந்தியாவிலிருந்து வருவதற்கு කොමිස්ස එක රුපියල් 8යි. கொமிஷன் எவ்வளவு என்றால் 8 ரூபாய். බිත්තර කෝටියක් ගෙනාවොත් 1 கோடி முட்டை கொண்டு வந்தால் ලාභය කෝටි 8යි. லாபம் 8 கோடியாக இருக்கு. හැදුවොත් රටට හොඳයි. நல்லதென்றால் நாட்டுக்கு நல்லது. හැදුවොත් ජනතාවට හොඳයි. இவ்வாறு நாங்கள் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு நல்லது. ගෙනාවොත් ඇමතිට හොඳයි. இறக்குமதி செய்தால் அமைச்சருக்கு நல்லது. එම නෙවෙයිද? அப்படித்தானே? බෙහෙත් ගේනකොට හොරකම් කරනවා. அதே போன்றுதான் மாத்திரை இறக்குமதி செய்யும் பொழுது களவெடுக்கிறார். බාල බෙහෙත් ගේනවා. கீழ்த்தரமான மாத்திரைகளை கொண்டு வருகின்றார்கள். ගේනකොට ඇමතිට හොඳයි. அதை இறக்குமதி செய்யும் போது அமைச்சருக்கு நல்லது. හැදුවනම් රටට හොඳයි. இதை உற்பத்தி செய்தால் நாட்டுக்கு நல்லது. සීනි ගේනකොට කෝටි 1500 බදු වංචාව. சீனியை இறக்குமதி செய்கின்ற பொழுது 1500 கோடி அவர்கள் அடித்தார்கள். ගේනකොට ඇමතිට හොඳයි. அதை இறக்குமதி செய்தால் அமைச்சருக்கு நல்லது. හදනකොට ජනතාවට හොඳයි. இதனை உற்பத்தி செய்தால் மக்களுக்கு நல்லது. එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? හදන්න පුළුවන් හැම දෙයක්ම உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய எல்லாவற்றையும் නැවත ලංකාවේ හදන්න අපි පටන් ගන්න ඕන. மீண்டும் இலங்கையிலே உற்பத்தி செய்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ඕන නැද්ද? தேவையில்லையா? රට වගේ අටගුණයක මහ මුහුදක් තියෙනවා. எங்களுடைய நாட்டை போன்று 8 மடங்கு எங்களுக்கு கடல் இருக்கின்றது. මා විශාල මාළු සම්පතක් තියෙනවා. மிக அதிகளமான மீன் அங்கே காணப்படுகின்றது. මේක අපි නෙලන්න සලස්ම හදන්න ඕන. இதனை பிடிப்பதற்காக நாங்கள் தயாரிக்க வேண்டும். අපේ අද බහුදින යාත්‍රා විශාල ප්‍රමාණයක් දියඹට යන්නේ නේ. எங்களுடைய அங்கே நீண்ட நாள் நிற்கின்ற டாலர்கள் நிறைய இப்பொழுது கடலுக்கு செல்வதில்லை. මේ ගානට තෙල් ගහලා ஏனென்றால் இப்போது இருக்கிற கணக்கிலே அவர்கள் எரிபொருள் எடுத்துக்கொண்டு මේ ගානට ආහාර අරගෙන இதற்காக அவர்கள் உணவுக்கு செலவழித்துக் கொண்டு, මුහුදු ගිහිලා දින 40ක් ඉඳලා එනකොට පාඩුයි. ஏனென்றால் கடலிலே சென்று 40 நாள் நின்று வந்தால் அவர்களுக்கு நஷ்டம். ඒ නිසා අපි ඉන්ධන සහනාධාරයක් දෙනවා. ஆகையினால் அதற்காக எரிபொருள் நிவாரணம் ஒன்று நாங்கள் வழங்குவோம். සියලුම බෝට් ටික දියඹට ගෙනියන්න. இங்கு கடலே இருக்கின்ற சகல போடையும் அங்கு கடலுக்கு செல்வதற்கு நாங்கள் வழங்குவோம். බෝට්ටු ඇල්ලේ තිබ්බට වැඩක් නැහැ. இங்கே படகுகள் கரையிலிருந்து வேலை இல்லை. රනිල් වික්‍රමසිංහගේ ආර්ථිකය ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரம். බෝට්ටු ඇල්ලේ படகுகள் கரையிலே, කරවල මාලදිවිනි. அங்கே கருவாடு மாலையிலிருந்து. මාළුන්ට ඡන්දෙ තිබ්බනම් දෙන්නේ රනිල් වික්‍රමසිංහට. எங்களுடைய மீனுக்கு வாக்கு இருந்தாலும் ரணில் சுகை கொடுக்காது. හරිද? ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகையினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? දෙන්න ඔයගොල්ලෝ මාළු ගිහිල්ලා අල්ලන්න. இதற்காக நாங்கள் உங்களுக்கு நிவாரணம் வழங்குவோம். நீங்கள் சென்று மீன் பிடிப்பதற்காக. මම කීප සැරයක් ඇවිල්ලා බැලුවා මුහුද කාදනේ වෙලා. நான் பலமுறை இங்கு வந்து பார்த்திருக்கிறேன். கடாகன எங்களுடைய கடாகன கடல் கொடுமைப்பட்டு இல்லாமல் செய்கின்றது. කඩාගෙන ගොඩබිමට එනවා. அது கடல் அடித்துக்கொண்டு கரைக்கு வருகின்றது. සමහර බිල්ඩින් සමහර පොල් වතු පිටින් නැති වුණා. ஏராளமான பில்டிங்கும் ஏராளமான தோட்டங்கள் தென்னை தோட்டங்கள் එතන இல்லாமல் මේ இருக்கிறது. වෙරළ රකින්න පරිසර தත්ත්වය හොයලා බලලා තීන්දුව ගන්න ඕන. அதற்காக நாங்கள் எங்களுடைய கரையோரத்தை பாதுகாப்பதற்காக இதற்காக திட்டங்களை வகுக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். නැව්ගේන්න වරායක් හැදුවා. அதே போன்றுதான் கப்பலை கொண்டு வருவதற்காக ஒரு துறைமுகம் கட்டினார்கள். දීවර බෝට්ටුවක් යන්න බෑ. அதிலே மீன்பிடி படகு கூட செல்ல முடியாது. හැදුවේ නැව්ගේන්න. அவர்கள் அதனை தயாரித்தது එනිසා මේ கப்பலை கொண்டு එනිසා මේ வருவதற்காக. ඔක්කොම ප්‍රසංස්කරණය කරනවා. ஆகையினால்
இவ்வாறு அனைத்தையும் நாங்கள் மாற்றீடு செய்ய මේ வேண்டியிருக்கிறது. පළාතේ ජීවත් වෙන දීවර ජනයට இந்த பக்கத்திலே வாழுகின்ற மீனவ மக்களுக்காக පහසුකම් දෙනවා දීවර කර්මාන්ත දිනු කරන්න. அவர்களுக்கு வசதி ஏற்படுத்துவோம். அவர்களை වගා කරන ගොවි ජනතාවට அதே போன்றுதான் ඔබ වගා කරන්න පටන් ගන්න. விவசாயிகளுக்கு நீங்கள் விவசாயத்தை ஆரம்பியுங்கள். එක කුඹුරක් පුරන් වෙන්න දෙන්න එපා. எந்த ஒரு வயலையும் நீங்கள் தரிசாக விட வேண்டாம். ආණ්ඩුව සහාය දෙන්න. இதற்காக அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும். අපි සංචාර කර්මාන්තයට ඕන වෙන හාල් ටිකක් අර எங்களுடைய சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படுகின்ற அரிசி தவிர වෙන හාල් ලැටයක් පිටරටින් ගේන්නේ. வேற எந்த அரிசியும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் வெளிநாடுகளில் இருந்து. එහෙනම් මොකද කරන්න ඕන දැන්? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? අපි ඔක්කොම එකතු වෙ මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம் இந்த நாட்டை கட்டி எழுப்ப. මේ සැප්තැම්බර් මාස 21 වෙනිදා එළඹෙන්නේ. இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி ஆரம்பிப்பது නායකයෙක් අයින් කර නායකයෙක් ගෙන්න නෙවෙයි. ஒரு தலைவரை இல்லாமல் ஆக்கி இன்னொரு தலைவரை கொண்டு வருவதற்காக அல்ல. ආණ්ඩුවක් අයින් කරලා ආණ්ඩුවක් ගෙන්න නෙවෙයි. ஒரு அரசாங்கத்தை இல்லாமல் செய்து இன்னொரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக அல்ல. මේ රට විනාශ කරපු කණ්ඩායම අයින් කරලා இந்த நாட்டை வீழ்ச்சியடைய செய்த குழுவை இல்லாமல் රට හදන කණ්ඩායම අතර බලය ගන්න. நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய குழுவுக்கு ඔබ අපි එකතු වෙලා நீங்கள் அனைவரும் சேர்ந்து හදමු මේ රට. இந்த எங்களது நாட்டை கட்டி எழுப்புவோம். අද අලුත බඳපු දුව පුතා இன்று இருக்கின்ற சிறு பிள்ளைகள் රස්සාවක් හොයන කෙල්ල දාලා කොල්ලට රට යන්න වෙනවා. அந்த பிள்ளையை விட்டுவிட்டு அவர் இளைஞர் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார் தொழிலை தேடுவதற்காக. නැත්නම් කොල්ලට රට යන්න වෙනවා කෙල්ල දාලා. அல்லது அவ்வாறு இல்லாவிட்டால் மாறு நடக்கின்றது. அந்த பிள்ளை செல்லுகின்ற வெளிநாட்டுக்கு. සිද්ධ වෙලා තියෙන්නේ. என்ன நடக்கின்றது? රස්සාවක් හොයාගන්න බැරි රටක් හදලා තියෙනවා. அதாவது ஒரு நாட்டை வைத்திருக்கின்றார்கள், ஒரு தொழிலையும் தேட முடியாத ஒரு நாடு. දරුවන්ට අධ්‍යාපනයක් නැති රටක් හදලා තියෙනවා. அதே போன்றுதான் பிள்ளைகளுக்கு கல்வியை இல்லாத ஒரு நாடாக මේ இருக்கிறது. රට මුළුමනින්ම මේ පාලක විනාශ කරා. இந்த நாட்டை முழுவதுமாக இந்த ஆட்சியாளர் தான் நாசமாக்கினார். දැන්වත් අපි හදන්න පටන් ගන්න ඕන. ஆகையினால் இப்போதாவது நாங்கள் இதனை கட்டியெழுப்ப ඒ නිසා මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා ஆகையினால் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ජාතික ජනබලවේගය ජයග්‍රහණය කරමු. தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வோம். රට හදන ආණ්ඩුවක් ගොඩගමු. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். හොරකම් නතර කරන ආණ්ඩුවක් திருட்டை இல்லாமல் செய்கின்ற அரசாங்கம் ඕනේ නැද්ද? தேவையில்லையா அப்படி? ඕනේ නැද්ද? தேவையில்லையா அப்படி? හොරකම් කරපු අයට දඬුවම් දෙන ආණ්ඩුවක් களவெடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, හොරකම් කරපු දේපල පවර ගන්න ආණ්ඩුවක්. அதே போன்று களவெடுத்த சொத்துக்களை மீண்டும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, අන්න ඒ ආණ්ඩුව හැදෙන්නේ. அவ்வாறான அரசாங்கம் தான் உருவாகிறது. දැන් තමුන්වහන්සේලගේ අදහන ආගම අනුව நீங்கள் பின்பற்றுகின்ற மதத்தின் பிரகாரம் තමුන්වහන්සේලට හොරකම නතර කරන්න බැරි නම් உங்களுக்கு இந்த திருட்டை இல்லாமல் செய்யாது போனால், නතර කරන කෙනාට උදව් කරන්න උනා. அல்லது நீங்கள் அதனை நிப்பாட்டுவதற்கு உதவி செய்தால், එහෙම නේද? දැන් තමුන්වහන්සේලට පුළුවන් ද සීනි බදු වංචාව නතර කරන්න තනි කෙනෙකුට? உங்களால் தனி ஒருவருக்கு சீனியிலே அடித்த அந்த ஊழல் செய்தவர் நிறுத்த முடியுமா? තමුන්වහන්සේලට පුළුවන් මහ බැංකු ගනුදෙනු නතර කරන්න? உங்களுக்கு முடியுமா? மத்திய வங்கியிலே நடைபெற்ற அந்த ஊழலை இல்லாமல் செய்ய முடியுமா? තමුන්වහන්සේලට පුළුවන් ද හයිවේ එකෙන් හොරකම් කරන එක නතර කරන්න? அதே போன்றுதான் உங்களால் முடியுமா எங்களுடைய ஹைவேல அடிச்ச காசுகளை இல்லாமல் செய்வதற்கு? බෑනේ. அப்படி முடியாதானே? එහෙනම් තමුන්වහන්සේලා මොකද කරන්න ඕන? ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? හොරකම් නතර කරන්න පුළුවන් කණ්ඩායමට දෙන්න ඕන සහාය උදව්. திருட்டை இல்லாமல் செய்கின்ற குழுவுக்கு வழங்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். නිසා ඒගොල්ලෝ හොරකම් කරපු අය ஆகையினால் அவர்கள் களவெடுத்தவர்கள், අපි හොරකම් නතර කරන්න එන අය நாங்கள் களவை நிப்பாட்ட வருகின்றோம். ඒගොල්ලන්ට ඡන්දය දෙනවා කියන්නේ அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது හොරකම් කිරීමට සහාය දීමක්. திருட்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்பதாகும். ජාතික ජන බලවේගයට සහාය දෙනවා කියන්නේ தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது என்பது හොරකම් නතර කිරීමට සහාය දීමක්. திருட்டை இல்லாமல் நிறுத்துவதற்காக அளிக்கின்ற ஒத்துழைப்பாக இருக்கும். එහෙනම් දෙන්න ඕන කාටද? ஆகையினால் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජන බලවේගයට. தேசிய மக்கள் சக்திக்கு. ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම වැඩ කරමු. அதற்காக நாங்கள் அனைவரும் வேலை செய்வோம். සැප්තැම්බර් මාස 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி අපි හොඳ ප්‍රතිඵලයක් ගමු. நாங்கள் நல்ல ஒரு முடிவு ஒன்றை எடுப்போம். ඒ වෙනුවෙන් සියලු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. அதற்காக அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. தலைவை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த நேரத்திலே நன்றியுரை வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர் இசத்தீன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் மீ வ அலைஹி வஸல்லிம் தஸ்லீமா. இன்றைய இந்த தேசிய மக்கள் சக்தியின்
தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்காக இங்கே வருகை தந்து எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சகோதரர் அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு நன்றியைத்துக் கொண்டு அதே போன்று ஜெயந்த பியதிச பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முன்னால் அதே போன்று எங்களுடைய சாய்ந்தமருது கல்முனை தொகுதியின் எம்பிபி அமைப்பாளர் அம்பாறை மாவட்ட செயற்பாட்டாளர் அதாவது இவ்வளவு மக்களையும் இங்கே சேர்த்து இந்த தேசிய மக்கள் சக்தியை இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருந்து எங்களுடைய ஆதம்பாவா சகோதரர் அவர்களுக்கும் அதே போன்று இங்கு தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போன்று எங்களுக்கு பாதுகாப்பு அளித்த பாதுகாப்பு படை ஊழியர்களுக்கும் அதே போன்று இந்த இடத்தை எங்களுக்கு தந்துதவிய பிரதேச செயலகம் கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் அதே போன்று எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர்கள்